இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயு 14 அதிகாரம் 30 திருவசனம். ஆண்டவரே என்னை காப்பாற்றும். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித கொலம்பனிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்று ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் நம் ரோசரி பிரேயர்ஸ் சேனலில் நாம் தியானிக்கும் வசனங்கள் அன்றைய கத்தோலிக்க திருப்பலியில் உள்ள வசனங்கள். ஆகவே இதை கேட்பதன் மூலம் ஒரு திருப்பலி கண்ட அனுபவம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். சரி நண்பர்களே, இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசு என்னோடு என்ன பேச விரும்புகிறார் என்று ஆவலாய் இருக்கிறீர்களா? கெட்ட உள்நோக்கத்தோடு கூறப்படும் ஒரு உண்மை 1000 பொய்களை விட மோசமானதாகும். உண்மையை பேசுவது மட்டும் போதாது நண்பர்களே, அதை அன்புடனும் தூய நோக்கத்துடனும் பேசுவது அவசியம். பிறரை புண்படுத்துவதும் அவமானப்படுத்துவதும் பிரிவினையை ஏற்படுத்துவதும் உண்மையை பயன்படுத்துவது இயேசுவின் விருப்பம் அல்ல. கிறிஸ்துவின் சீடர்களாகிய நாம் உண்மையை அன்போடும் இரக்கத்தோடும் பேசத்தான் அழைக்கப்பட்டுள்ளோம். இயேசு நம் வார்த்தைகளை மட்டுமல்ல, அவை பிறக்கும் நம் இதயத்தையும் உற்று பார்க்கிறாராம். தூய மனதிலிருந்து வரும் உண்மை உறவுகளை காக்கும். ஆனால் தீய நோக்கத்துடன் கூறப்படும் ஒரு வார்த்தை இதயங்களை காயப்படுத்தும். எபேசியர் 4 அதிகாரம் 15 சொல்லுகிறது, அன்போடு உண்மையை பேசி எல்லா வகையிலும் தலைவராகிய கிறிஸ்துவை நோக்கி வளர்வோமாக என்று. உண்மையை பேசும் முன் உங்கள் இதயத்தை இயேசுவிடம் ஒப்படையுங்கள். அன்பிலிருந்து பிறக்கும் வார்த்தைகள் மட்டுமே என் வாயிலிருந்து வரவேண்டும் இயேசுவே என்று ஜெபியுங்கள். உங்களுக்கு பேச தெரியவில்லை என்றால் அமைதியாக இருந்து விடுங்கள். அதுவே எவ்வளவோ மேலானது. தேவையில்லாதவற்றை பேசி நமக்கு நாமே பாவங்களை கட்டிக்கொள்வதை விட பல நேரங்களில் அமைதியாயிருப்பது நல்லது நண்பர்களே. சரி, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது? இனிமையாக கேட்பது எல்லாம் இறைவனின் குரல் அல்ல, உண்மையை சொல்லுவதே இயேசுவின் குரல் என்று சொல்லுகிறது. இன்றைய முதல் வாசகத்தில் 2 இறைவாக்கினர்கள் நம் முன் நிற்கிறார்கள். அனனியா மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லுகிறார். இன்னும் 2 ஆண்டுகளில் எல்லா பிரச்சனைகளும் முடிந்துவிடும், எல்லாம் சரியாகிவிடும் என்கிறார். மக்கள் இதைத்தானே கேட்க விரும்புவார்கள். ஆனால் எரேமியா என்ன கூறுகிறார்? இறைவன் சொன்ன உண்மையை அப்படியே பேசுகிறார். அது கடினமான செய்தி. மனம் திரும்பாமல் விடுதலை இல்லை என்று அறிவிக்கிறார். அனனியா வெளிப்படையாக எரேமியாவின் கழுத்தில் இருந்த நுகத்தை முறித்தான். ஆனால் அது வெறும் மரத்தின் நுகம் அல்ல. இயேசு கூறுகிறார், நீ மர நுகத்தை முறித்தாய், அதற்கு பதிலாக இரும்பு நுகம் வரும் என்று. அதாவது பொய்யான நம்பிக்கை பிரச்சனையை தீர்க்காது, மாறாக அதை இன்னும் மோசமாக்கும். இறுதியில் எது உண்மை என்று காலமே நிரூபிக்கும். ஆம் நண்பர்களே, ஒரு நோயாளியிடம் மருத்துவர் உண்மையாக சிகிச்சை அவசியம், வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். மற்றொருவர் அதெல்லாம் எதுவுமில்லை, கவலைப்படாதீர்கள் என்று சொல்லுகிறார். முதலில் 2வது வார்த்தைதான் நம் மனதிற்கு இனிமையாக இருக்கும், ஆனால் அது நம் நோயை குணமாக்காது. அதே போல நம் வாழ்க்கையிலும் உண்மை சில நேரங்களில் கசக்கும், ஆனால் அதுதான் நம் வாழ்க்கையை சீர்படுத்தும், ஆசிர்வாதங்களை கொண்டு வரும். நாம் இன்று என்ன சிந்திக்க வேண்டும்? நான் கேட்க விரும்பும் வார்த்தைகளையா தேடுகிறேன், அல்லது இயேசு என்னிடம் ஒவ்வொரு நாளும் இறை வசனத்தின் மூலம் சொல்ல விரும்பும் வார்த்தைகளை நான் ஆவலாய் கேட்கிறேனா?
என் வாழ்க்கையில் உண்மையை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறேனா? இயேசுவின் வார்த்தை என்னை திருத்தும் போது அதை ஏற்கிறேனா அல்லது அலட்சியப்படுத்துகிறேனா என்று சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே. இயேசுவின் உண்மை சில நேரங்களில் நம்மை சிரமப்படுத்தலாம், ஆனால் அதுவே நம்மை விடுதலையாக்கும், வழி நடத்தும். இனிமையாக இனிக்க இனிக்க பேசும் பொய் சிறிது நேரம் ஆறுதல் தரலாம், ஆனால் உண்மையான வார்த்தை மட்டுமே நமக்கு நித்திய வாழ்வை தரும். ஆண்டவரே, என் காதுகள் இனிமையான பொய்களை அல்ல, உமது உண்மையின் குரலை தினமும் கேட்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் திருப்பலி வசனங்களை நாம் கேட்பதன் மூலம், அதன் உள் அர்த்தங்களை நான் தியானிப்பதன் மூலம் உண்மையின் உறவை நான் பெற்றிட வேண்டும் என்று ஜெபியுங்கள் நண்பர்களே. சரி, இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது? அதன் சுருக்கமான விளக்கமும் சிந்தனையும் என்ன பார்க்கலாமா? புயலை நீக்குவதற்கு முன் நான் தான், அஞ்சாதே என்று நம் இதயத்தை உறுதிப்படுத்துகிறார் இயேசு. இன்றைய நற்செய்தியில் சீடர்கள் படகில் இருக்கிறார்கள். கடலோ கொந்தளிக்கிறது, எதிர்காற்றோ பலமாக வீசுகிறது, கப்பல் அலை பாய்கிறது, அலைகள் படகை அலைகளிக்கின்றன. சீடர்கள் போராடி கொண்டு இருக்கிறார்கள். அந்த நேரத்தில்தான் இயேசு கடல் மீது நடந்து அவர்களிடம் வருகிறார். ஆனால் அவர்கள் இயேசுவை அறியவில்லை. ஐயோ பேய் என்று பயந்து அலறினார்கள். உடனே இயேசு சொன்ன முதல் வார்த்தை, துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்று சொல்லுகிறார். புயலை அடக்குவதற்கு முன்பே இயேசு சீடர்களின் பயத்தை அடக்குகிறார். பேதுரு நம்பிக்கையுடன் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறார். ஆனால் கொஞ்ச நேரத்தில் காற்றையும் புயலையும் பார்த்தவுடன் பயப்படுகிறார். உடனே கால்கள் மூழ்கத் தொடங்குகின்றன. அப்போது அவர் சொன்ன ஜெபம் மிகவும் சிறியதுதான். அது என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று ஜெபிக்கிறார். அந்த ஒரு சின்ன ஜெபத்திற்கு இயேசு உடனே தன் கையை நீட்டி பேதுருவை காப்பாற்றினார். நம் வாழ்க்கையிலும் சில நேரங்களில் நாமும் புயலில் சிக்கிய படகை போல உணர்கிறோம். குடும்ப பிரச்சனை, நோய், கடன் பிரச்சனை, வேலை இழப்பு, உறவுகளின் பிரச்சனை, எதிர்காலத்தின் பற்றிய பயம். அந்த நேரத்தில் நம் கண்கள் இயேசுவின் மேல் இல்லாமல் பிரச்சனையின் மேல் போய்விட்டால் பேதுருவை போல நாமும் மூழ்க ஆரம்பித்து விடுவோம். ஆனால் ஒரு நல்ல செய்தி எனக்கு இருக்கிறது. நான் இயேசுவை பற்றி கொள்வேன், இயேசுவே என்னை காப்பாற்றும் என்று நான் தனியாக ஜெபிக்க ஆரம்பித்தாலோ அல்லது குடும்பத்தோடு நான் ஜெபித்தாலோ, இதோ நான் இருக்கிறேன் என்று சொன்னபடி என் தலைவர் இயேசு உடனே கைகளை நீட்டி பேதுருவை அணைத்து கொண்டு காப்பாற்றியதைப் போல என்னையும் காப்பாற்றுவார் என்று நாம் விசுவசிக்க வேண்டும். சரி நண்பர்களே, இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே இயேசுவே, என் வாழ்க்கையில் புயலே வராது என்பதல்ல, ஆனால் என் வாழ்க்கையில் நான் சந்திக்கும் ஒவ்வொரு புயலிலும் இயேசு நீர், என் தகப்பன் நீர் என்னோடு இருக்கிறீர் என்று நான் நம்புகிறேன். அதனால்தான் நான் துணிவோடு ஒவ்வொரு நாளையும் வாழ்கிறேன். என்னை பார்த்து இன்று என் காதுகளில் சொல்லும் இயேசுவே, மகனே மகளே, அஞ்சாதே, பயப்படாதே, நான் உன்னோடுதான் இருக்கிறேன். எதுவும் உன்னை மூழ்கடிக்க முடியாது. நான் உன்னோடு இருக்கும்போது ஏன் பயப்படுகிறாய் என்று நீர் சொல்லும் வார்த்தைகள் என் காதில் விழுகிறது. உம்மை முழுமையாக நம்புகிறேன் இயேசுவே. புயல் என் விசுவாசத்தையும் என் பயத்தையும் தடுக்க கூடாது ஆண்டவரே. ஜெபத்தில் நான் நிலைத்திருக்க வேண்டும். என் படகு, என் வாழ்க்கை படகு உம் கைகளில் இருக்கிறது என்பதை நான் உணர வேண்டும். வாழ்க்கையின் மையத்தில் நான் இருந்தாலும் என் தலைவர் இயேசு என்பதை நான் உணர்ந்து, வெளியில் எவ்வளவு பிரச்சனைகள் என்னை சுற்றி இருந்தாலும் அதன் தலைவர் நீர் அனைத்தையும் ஒரே வார்த்தையில் அடக்கி என் தேவைகளை சந்தித்து இந்த வாரமெல்லாம், இந்த மாதமெல்லாம் என்னை காப்பாற்றுவீர் என்று முழுமையாக விசுவசிக்கிறேன். ஆண்டவரே இயேசுவே, வாழ்க்கையின் புயல்களை பார்த்து நான் பயப்படாமல் உமது முகத்தை ஜெபத்திலும் ஜெபமாலையின் உதவியோடும் நோக்கி வாழ எனக்கு தன்னம்பிக்கையையும் விசுவாசத்தையும் தாரும். நான் தடுமாறும் ஒவ்வொரு தருணத்திலும் உமது கரம் என்னை தாங்கும் என்று நம்பிக்கையோடு வாழ அருள் புரியும்.
பயத்தை என்னை விட்டு எடுத்து போடும். இந்த வாரம் முழுவதும் என்னோடு இருந்து என் குடும்பத்தை நடத்த, பிள்ளைகளை கவனிக்க, உடல் நலனை பார்த்து கொள்ள, வேலைகளை சரிவர செய்ய, பணியிடத்தில் சிறந்து விளங்க நீரே எனக்கு துணையாயிருந்து என் குடும்பத்தை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.